எல்லாருக்கும் வணக்கங்க. பயணம் கிருஷ்ணகுமார் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணவும் தவறாதீங்க. ஏன்னா நாம் பேசுகிறது எல்லாமே ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை அறிந்து கொள்ளுதல். நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா எதுன்றதை தான் நாம் தேடுற பயணம் தான் இது. ஏன் ஆன்மாவை தேடணும்? ஆன்மா என்பது தான் உயர்நிலையாக இருக்குது. நம்முடைய மனித ஜென்மத்திற்கு ஆன்மா என்பது என்ன என்று கண்டறியக்கூடிய ஒரு ஞானம் கிடைத்தால்தான் நாம் பிறந்ததற்கான பயனை அடைவோம். அதை தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, தவறாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கங்க, பாருங்கள், பயனடைங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. இது சிவவாக்கியரோட பாடல். சித்தர்கள் இது போல பாடல்கள் எல்லாம் ஏன் பாடி வைக்கிறாங்கன்னா, நம்மை போன்ற மனிதர்கள், ஏன்னா இதுதான் ஆறாவது அறிவு. ஒரு ஒரு உயிரினம் எடுத்தீங்கன்னா, ஒரு உயிருக்கு 7 ஜென்மம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது ஓர் அறிவுலேருந்து 7வது அறிவு வரைக்கும் பயணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் 6வது அறிவு இப்போ அடைஞ்சிருக்கோம் மனித பிறப்பா. ஏன்னா நமக்கு 6 சென்ஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும், தொடுதல், உணர்தல், சுவைத்தல், பார்த்தல், கேட்டல், அதுக்கு மேலே சிந்தனை அறிவு, இது போல் விஷயங்கள்லாம் இருக்கிறது தான் அறிவுன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் நமக்கு 6வது அறிவோடு நின்றுட்டு திருப்பி ஓரறிவுக்கு பயணம் பண்ண போயிடக்கூடாதுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் 6வது அறிவு பெற்று 7வது அறிவுக்கு போன சித்தர்கள் நமக்கு இது போல் பாடல்களாக பாடி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற கருத்துக்களை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றா போல் நடந்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பயணம் பண்ணுறது. பயணம் கிருஷ்ணகுமார் சேனலுக்கு இன்னொரு தடவை அன்போடு வரவேற்கிற. நல்லா கவனிங்க. அவர் ரொம்ப நொந்து போய் பாடுறாரு. ஏன்னா பாவம் நிறைய பேர் இதனால் தேடி 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 கிடைக்காம அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம அந்த பொருளை பார்க்கலாம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, அதாவது அவன் எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உள்ளுக்குள்ளே கலந்திருக்கிற ஜோதி தெரியாமல். உள்ளுக்குள்ளே கலந்திருக்கிற ஜோதினா என்ன? தீப்பிழம்பா, அக்னியா? கிடையாது. ஜோதி என்பது ஐக்கியமாக இருத்தல், தன்னுள் ஐக்கியமாக இருத்தல். அதாவது தன்னுள்னா இப்போ நான் எனக்குள்ள ஐக்கியமாகிறத தன்னுள்னு சொல்லலை. தனக்குள்ளேயே இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை ஈர்த்து இந்த பிரபஞ்சத்தை விரிவாக்கம் செய்து தன்னுள்ளேயே எல்லாவற்றையும் லயித்து வைத்து கொண்டிருக்கிறது தான் நம்ம ஜோதின்னு சொல்கிறோம். அது வெளியே மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் அந்த ஜோதி கலந்துருக்கு. ஸோ அதனால தான் அவர் பாடுறார், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை. அந்த உட்கலந்த ஜோதியை தேடுறதுக்காக வெளியெல்லாம் தேடுறாங்க. இருந்தாலும் சில பேருக்கு அந்த ஞானம் கிட்டி நாடி 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 நாட்களும் கலந்து போய், அதாவது அந்த உட்கலந்த ஜோதியை பற்றி புரியாமல் வெளியே எங்கெங்கேயோ தேடி 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 நாட்களும் கடந்து போய் அதை கிடைக்காம அந்த பெரும் ஜோதியை தன்னுள்ள பார்க்காம அதுக்காக ஏக்கமடைந்து வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள். அதனால் ஏங்கி தவிச்சு தன்னால் தன்னுடைய ஆன்மாவை உணர முடியலையே, அந்த ஆன்மா பரமான்மாவோட கலக்க முடியலையேன்றத ஏக்கத்திலேயே நிறைய பேர் மாண்டு போயிருக்காங்க. கோடி 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 எண்ணிறைந்த கோடி, அதுபோல் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார், கோடிக்கணக்கில். ஸோ நம்ம மனித ஜென்மம் 6வது அறிவு. இதை தாண்டி நமக்கு 7வது அறிவை பெறது தான் 7 ஜென்மம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு உயிர் 7 ஜென்மம் எடுக்கும்னு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மரத்தில் ஏகப்பட்ட விதைகள் முளைக்கும். அதாவது பழங்கள் மூலமாக ஏகப்பட்ட விதைகள் இருக்கும், கோடிக்கணக்கான விதைகள் இருக்கும். எல்லா விதைகளும் முளைத்து விடுறதில்ல, ஒரு சில விதைகள் தான் முளைக்குது. அதே போல் மனித பிறவிகள் எடுத்த எல்லாருமே அந்த பாக்கியத்தை பெறதில்லை. திருப்பியும் ரீசைக்கிள் ஆகி அவங்க துன்பங்கள்லாம் பட்டு, வேதனைகள் பட்டு, இன்பங்கள் பட்டு, எல்லாத்துலேயும் பட்டு 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 கடைசியில் மோட்சம் என்ற சாம்ராஜ்யத்தை பெறுறாங்க. மோட்சன்றது இதுதாங்க. எங்கேயோ ஒரு பிளாஸ்டிக்கில் சொர்க்கமாக நியமிக்கப்பட்டு அது அழியாத சொர்க்கம், அதற்கு நீ போவ அப்படின்லாம் கற்பனை கோட்டை கட்டாதீங்க. ஏனென்றால் சொர்க்கம் உங்களுக்குள் இருக்கிறது, வெளியில் இல்லை. இப்போ இந்த ஜோதியை நம்ம கண்டுக்கிட்டோம்னா என்ன ஆகும்? நமக்குள்ளே இருக்கிற ஜோதியை நாம் உணர்ந்து விட்டால் நான் என்பது போய்விடும். நான் என்பது அந்த ஜோதியில் சரணடைந்து விடும். அப்போது ராமலிங்க அடிகளார் அதை தான் சொல்கிறாரு, நமக்குள்ள அந்த ஜோதியில் சரணடையும் பொழுது நான் என்பது அதனால் தான் இயங்க பெறுகிறதுன்றதை உணர்ந்து நான் என்பது அதில் சங்கமிச்சிடும்.
நாமளும் இறைவன் ஆயிடுவோம். அதனால் இந்த இளமை பருவம் இருக்கும் பொழுதே, வாலிப பருவம் இருக்கும் பொழுதே, சரிடா பார்த்துக்கலாம், வயசாகும்போது பார்த்துக்கலாம், இதெல்லாம் இப்போ என்ன நம்ம ஆண்டு அனுபவிக்க வேண்டிய வயசுன்னு நாம் இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் திரும்பவும் ஓரறிவிலேருந்து பயணம் பண்ண வேண்டியிருக்கும். 6வது அறிவை பெற்றிருக்கோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதுவும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் பாடியிருக்காங்க. அதுக்கேற்றாற்போல் நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே நமக்குள் இருக்கும் ஜோதியை கண்டுணர்ந்து நாம் முக்தி பெற வேண்டும். அதுக்காக தான் இந்த உலகத்தில் பிறவி எடுத்தே வந்திருக்கிறோம். நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையை அனுபவித்தாலும் இந்த உலக வாழ்க்கையும் அனுபவித்துக் கொண்டு அக உலக வாழ்க்கையிலும் நாம் பயணம் செய்தால் நிச்சயமாக வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.